இன்றைக்கு நாம் கலாத்திய நிருபத்தினுடைய கடைசி செய்தியாக நாம் கேட்கப் போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே கலாத்திய நிருபம் மிகவும் முக்கியமான ஒரு நிருபம், பவுல் எழுதின நிருபம். இதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கலாத்திய நிருபத்திலே பவுல் பேசுகிற முக்கிய செய்தி என்ன என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். மனிதன் பாவத்திலே மரித்திருக்கிறான். பாவத்திலே மரித்த மனிதன் அவன் கடவுளை தேட முடியாது, கடவுளிடத்திலே நெருங்க முடியாது. அவன் தேவ கோபத்திற்கு ஆளாயிருக்கிறான். எனவே அவனுக்கு நித்திய தண்டனை காத்திருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் அவன் மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக மாத்திரம்தான் ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியும், ரட்சிக்கப்பட முடியும். தன்னுடைய சொந்த கிரியைகளினாலே எந்த மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை கிருபையின் சுவிசேஷமாக பவுல் கலாத்திய நாட்டில் உள்ள மக்களுக்கு அறிவித்தார். அதை கேட்டு ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள், யூதர்களும் புறஜாதி மக்களும். ரட்சிக்கப்பட்ட அதே மக்கள் கொஞ்ச காலம் கழித்து எருசலேமிலிருந்து வந்த யூத போதகர்களால் வஞ்சிக்கப்பட்டார்கள். ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் மட்டும் போதாது, நம்முடைய கிரியைகளும் தேவை. எனவே நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும். அதே போல் விருத்த சேதனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி சடங்குகளை அந்த மக்கள் மத்தியிலே புகுத்தினார்கள். ரட்சிப்பு கிருபையினால் மாத்திரமே என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கும்போது, ரட்சிப்பை நம்முடைய கிரியைகளினாலே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கள்ள உபதேசர்கள் பேசின அந்த வார்த்தைகளை இவர்கள் நம்பினார்கள். அந்த கள்ள உபதேசத்தை பின்பற்றுவதற்கு அவர்கள் விரும்பினார்கள். இதை கேள்விப்பட்டதான பவுல் மிகவும் ஆக்ரோஷமாக இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். என்ன நோக்கம்? ஏன் இந்த பவுலுக்கு இப்படிப்பட்ட கோபம் வந்தது அப்படின்னு சொன்னால், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி போவதை பவுல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரே சுவிசேஷம் மட்டும்தான் இருக்குது, வேறொரு சுவிசேஷம் இல்லை. நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக வேறொரு சுவிசேஷத்துக்கு தெரியுமெனதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அடுத்தது 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமானாக்கப்படவே முடியும், கிரியைகளினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டும்தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி 3ஆவது அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே நம்மை மீட்டு நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்திலே நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை நாம் பயன்படுத்த வேண்டுமானால் நமக்கு ஆவிக்குரிய கனிகள் வேண்டும். அந்த கனிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் சிலுவை குறித்து மட்டுமே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இதை எல்லாமே அந்த கலாத்தியர் மக்கள் அறிந்திருந்த போது கூட இந்த சத்தியத்தை விட்டு விலகவும் கள்ள உபதேசத்திற்கு செவியை கொடுத்ததுனால பவுலுக்கு இப்படிப்பட்ட கோபம் வந்தது. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான பெரிய சத்தியம் என்ன தெரியுமா?
ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருடைய கிருபையினால் மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். எந்த விதத்திலும் நம்மை மேன்மை பாராட்ட முடியாது. எப்பொழுதும் நம்ம அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு எது மேன்மை என்பதை இந்த கடைசி பகுதியிலே பவுல் அவர் முடிவுரையாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த செய்தி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களிலே சிலுவையின் மகிமையும் கிறிஸ்துவின் தழும்புகளும் என்கிற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். சிலுவையின் மகிமையும் கிறிஸ்துவின் தழும்புகளும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பதினான்காவது வசனத்தில் அவர் தொடங்கும் போது என்ன சொல்கிறாரு? நானோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ 13வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? இந்த நானோ அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு, யார் சொல்கிறா அப்படின்னா பவுல் சொல்கிறார். 13வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் பவுல் யாரை குறித்து சொல்கிறாருன்னு சொன்னால், அங்கிருந்த கள்ளப்போதகர்களை குறித்து சொல்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவங்களுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வது. விருத்த சேதனம் பண்ணனவன் தான் உண்மையான யூதன் அப்படின்னு சொல்லி அவர்களாகவே தங்களை மேன்மை பாராட்டி கொண்டார்கள். அதனால தான் இவர் சொல்கிறாரு, யூதர்கள் அவர்கள் தங்களுடைய கிரியைகளை எண்ணி மேன்மை பாராட்டுகிறார்கள். விருத்த சேதனத்தை பண்ணுவதிலும் சடங்காசாரங்களை அவர்கள் பின்பற்றுவதிலும் தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? இந்த பவுல் சொல்லுகிறது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிலுவையை குறித்தே அல்லாமல் நான் வேறு ஒன்றை குறித்து என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மை பாராட்டுதல் என்ன? மேன்மை பாராட்டுதல் என்பது அதாவது உயர்த்தி காண்பிப்பது, உயர்த்தி பிடித்து கொள்வது, முதலிடத்திலே வைப்பது. அப்போ நமக்கு மேன்மை எது? ஒரு கிறிஸ்தவனுக்கு மேன்மை எது? கிறிஸ்துவினுடைய சிலுவை. இதுதான் மேன்மை. ஆக இந்த பகுதியில் நம்ம பவுலுடைய மேன்மையை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். கடைசியாக அவர் முடிக்கும்போது, இந்த கலாத்திய நிறுவத்தை முடிக்கும்போது, என்னுடைய மேன்மை 3 மேன்மை, அந்த 3 மேன்மையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் மேன்மை என்ன அப்படின்னு சொன்னால், 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சிலுவை மட்டுமே என் மேன்மை என்று சொல்லி சொல்லுகிறார். சிலுவை மட்டுமே என் மேன்மை. பவுல் ஏன் சிலுவை மட்டுமே என் மேன்மை என்று சொல்லி சொல்லுகிறான்? அவனுடைய கடந்த காலத்தை குறித்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்த ஒரு மனுஷன், எல்லாவற்றையும் கற்று தேறினவனாக இருந்தான், அறிவு கூர்மை உடையவனாக இருந்தான், அவன் நல்ல ஒரு பதவியில் இருந்தான் ரோம அரசாங்கத்தில். ஆனாலும் அதை குறித்து அவன் எவ்வளவோ மேன்மை அடைந்தான். ஆனால் என்னைக்கு கடவுள் அவனை ரட்சித்தாரோ, கிறிஸ்து என்றைக்கு அவனை சந்தித்தாரோ, அன்றைக்கே அவன் எதெல்லாம் மேன்மையாய் எண்ணினானோ அது எல்லாத்தையும் வெறுத்து தள்ளினான். அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு என்ன மேன்மை? கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் எனக்கு மேன்மை. ஆகவே அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பவுல் இங்கே சொல்லுகிற விஷயம் என்ன? கலாத்தியர் மக்களுக்கு என்ன சொல்கிறாரு? கடைசியாக முடிவுரையாக இந்த செய்தி என்ன சொல்கிறாருன்னா, நானோ எனக்கு சிலுவையே மேன்மை என்று சொல்லி சொல்லுகிறார். சிலுவை தவிர நான் எதையும் நான் மேன்மை பாராட்ட விரும்புவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். காரணம் என்ன? ஏன் இந்த பவுல் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறான்?
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இப்போ பவுல் அறிந்து கொண்டதான விஷயம் என்னன்னு சொன்னால், பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு ரட்சிப்பு வேணும்னு சொன்னால் சிலுவையை தவிர வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் மாத்திரம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். எனவே அதை தவிர மேன்மைப்படுத்துவதற்கு வேறு என்ன இருக்கிறது என்று சொல்லி அவன் பவுல் என்ன செஞ்சான், அறிந்திருந்தான். ஏன்னு சொன்னால், யூதர்கள் அவர்கள் விருத்த சேதனத்தையும் சடகாசரங்களையும் நியாயப்பிரமாணங்களை பின்பற்றுவதிலையும் ஓய்வு நாளை கடைபிடிப்பதிலுமே அவர்கள் மேன்மை உள்ளவர்களாக தன்னை காட்டிக் கொண்டார்கள். ஆனால் அதன் மூலமாக ரட்சிப்பு கிடைக்காது. ஒரு மனிதனுக்கு தேவை ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. அதுதான் முக்கியமான தேவை, முக்கியமான நோக்கம் அதுதான். அதை நாம் அடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரிக்க வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்கு அது போதும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். பவுலுடைய வாழ்க்கையில் அவன் சிலுவைக்கு மட்டும் அதிக மேன்மையை கொடுத்தான்னு சொன்னால் என்ன காரணம்? அவனுக்கு இருந்த சொத்தை காட்டிலும், அவனுக்கு இருந்த பதவியை காட்டிலும், அவனுக்கு இருந்த எல்லா விதமான உயர்வை காட்டிலும், அரசாங்கத்தினுடைய பெரிய பொறுப்புகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இதுவே என்னுடைய மேன்மை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க. அந்த மேன்மையை அவன் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் என்னைக்காவது ரட்சிப்பை குறித்து, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இது எனக்கு கிடைத்தது எதன் மூலமாக? சிலுவையின் மூலமாக. எனவே அதை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். எனக்கு இருந்ததான பொன்னை குறித்து, பதவியை குறித்து, ஞானத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. எனவே தான் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. யாருடைய இரத்தத்தினால? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தனை எங்கே போகணும்? சிலுவைக்கு போகணும். சிலுவையில் போய் அவர் என்ன செய்யணும்? தண்டிக்கப்பட வேண்டும். அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட வேண்டும், அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட வேண்டும், அவர் தலையிலே முள்முடி சுமத்தப்பட வேண்டும், அவருடைய விழாவிலே ஈட்டிகள் குத்தப்பட வேண்டும், அவருடைய உடம்பு முழுவதும் சவுக்கடிகளால் அடிக்கப்பட வேண்டும். அதிலிருந்து வந்தது தான் ரத்தம். ரத்தம் சும்மா வந்துடாது. அந்த இரத்த பரிசுத்த குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினால தான் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்யும் போது தான் தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். இப்போ பாவத்திலிருந்து, பாவ தண்டனையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் அந்த சிலுவை மரணத்தினாலே சிந்தப்பட்டதான இரத்தத்தினால் மாத்திரம்தான் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நான் செய்கிற பாவத்துக்கான தண்டனை நித்திய நரகம். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இயேசுவின் இரத்தத்தை வேறு ஒன்றையும் என்னை விடுவிக்க மாட்டாது என்பதை பவுல் அறிந்திருந்தார். ஆகவே நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டா. 3வது ஏன் சிலுவை குறித்து பவுல் மேன்மை பாராட்டுறார் அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். அதற்காக அவர் சிலுவைக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் அவன் பாவியாக இருக்கிறதுனால கடைபிடிக்க முடியாது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் அவர்கள் என்ன செஞ்சுறாங்க?
ஒவ்வொரு யூதர்களையும் அவர்கள் துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் எந்த பாவியும் கடைபிடிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அதை கடைபிடிக்க முடிஞ்சிச்சு. அவர் தான் எல்லா நியாயப்பிரமாணங்களையும் கடைபிடித்தார். ஏன்னா அவர் பரிசுத்த உள்ள தேவகுமாரனாக இருந்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை மூலமாக மாத்திரமல்ல, அவர் நமக்காக அவரே சாபமானார். அதனால தான் சிலுவை குறித்து அவருக்கு மேன்மை பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்துச்சு. சரியா? அது மட்டும் இல்லை, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்போ சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அடுத்தது அவர் சொல்கிறாரு, உலகத்தின் மீது அவருக்கு வெற்றி கிடைத்தது சிலுவையினால் மாத்திரம்தான். உலகத்தை ஜெயித்தார். சிலுவையின் மூலமாய் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சார்? மரணத்தை ஜெயித்தார். பிசாசினுடைய கட்டுகளை ஜெயித்தார். பிசாசின் தலையை நசுக்கினார். அவர் சிலுவைக்கு மட்டும் போகலை அப்படின்னா நமக்கு விடுதலை கிடைக்காது. எதிலிருந்து? நித்திய நரகத்திலிருந்து, பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து, நியாயப்பிரமாணத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதின் நிமித்தமாய் நமக்கு பிழைப்பு உண்டு. அதனால தான் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவள் பிழைப்பு எனக்கு கிடைக்குது எங்க அப்படின்னா சிலுவையிலிருந்து தான் எனக்கு பிழைப்பு. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கமனப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அவர் பிழைத்தது நிமித்தமாக நமக்கு பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்பி நமக்கு பிழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு பிழைப்பு எங்கே இருக்கிறது? வாழ்க்கை எங்கே இருக்குது? கிறிஸ்து சிந்தின சிலுவையின் ரத்தத்தினால தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். யூதர்களைப் போல் அல்ல. நியாயப்பிரமாணத்தை நான் மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சடகாசாரத்தை நான் மேன்மை பாராட்ட எனக்கு அவசியம் இல்லை. சிலுவையை மாத்திரம்தான் நான் மேன்மை பாராட்ட முடியும். ஏன் என்று சொன்னால், அவர் அந்த சிலுவை மரணத்தினால் தான் எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு, சிலுவை மரணத்தினால் தான் பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சு, சிலுவை மரணத்தினால் தான் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு, சிலுவை மரணத்தினால் தான் எனக்கு பிழைப்பு உண்டானது என்பதை அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, அவர் அதான் பிழைப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய சொந்த மேன்மைகளை குப்பையாக எண்ணினார். அதாவது ஒரு கிறிஸ்தவன் எதை பார்க்கணும்? சிலுவை ஒரு பக்கத்தையும் உலகத்தை ஒரு பக்கத்தை நிறுத்தி வச்சு பார்க்கணும். எது வேணும், எது மேன்மை அப்படிங்கிறத பார்க்கணும். உலகமா சிலுவையா? எது வேணும்? உலகம் உனக்கு என்னத்தை கொடுக்கும்? கண்களை நிச்சயம், மாம்சத்தை நிச்சயம், ஜீவனத்தை பெருமை கொடுக்கும். இதனால நீ பரலோகம் போக முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் சிலுவை, அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் ஏன் சிலுவையை மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னால், உலகம் எனக்கு கொடுக்காத ரட்சிப்பை சிலுவை எனக்கு கொடுத்துச்சு. எனவே அவனுக்கு இருந்தது எல்லாமே குப்பை என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அதை சிலுவையை நீங்கள் மேன்மை பாராட்டவில்லையானால் நீங்கள் வேறு எதையோ மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். சிலுவையை குறித்துதான அறிவு உங்களுக்கு வேணும். சிலுவை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை, சிலுவை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, சிலுவை இல்லாமல் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடையாது. சிலுவை இல்லாமல் உலகத்தை நாம் வெறுக்க முடியாது. உலகத்திலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதமும், எல்லா நன்மைகளும் அது குப்பையாக காணப்படுகிறது. குப்பை. இன்றைக்கி எதுக்காக நம்ம அதிகமாக உழைக்கிறோம்? உலகத்தினால் சம்பாதிக்கப்படுகிற அந்த குப்பைக்காக தான் நம்ம அதிக பிரயாசப்படுறோம். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே
நமக்கு கிடைக்கிற அந்த ரட்சிப்பை குறித்து நாம் மேன்மை பாராட்டுறோமா? நான் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் என்பதை குறித்து மேன்மை பாராட்டுறோமா? நான் விடுதலையாக்கப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை குறித்து மேன்மை பாராட்டுறோமா? அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தினால் வருகிற எல்லா இன்பங்களையும் பாவங்களையும் நான் வெறுத்து தள்ளுகிறேன், அது எனக்கு மேன்மை தராது, எனக்கு அதை ஆசீர்வாதத்தை தராது என்கிற அந்த காரியத்தை உணர்ந்து அதை நாம் புறந்தள்ளுறோமா? சிலுவையின் மேன்மை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன். அந்த வசனத்தில் கலாத்தியர் 6 சொல்கிறார் பாருங்க, 6:14 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுறாரு? அவர் 2 விஷயத்தை சொல்கிறார் பாருங்கள். அதிலே அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். இந்த 2 மரணத்தை குறித்து இங்கே சொல்கிறார். சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது எதுக்கு? அவன் சொல்கிறான் பாருங்கள், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது. அதுதான் பவுல் சொல்கிறான். நான் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உலகத்தின் மூலம் வரும் எல்லா இன்பங்களையும் தள்ளி விடுகிற காரியம். புரியுதா? ஏன்னா நான் சிலுவையினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு உலகத்தினுடைய இன்பம் தேவை கிடையாது, உலகத்தின் ஆசாபாசங்கள் எனக்கு தேவை கிடையாது. சிலுவையிலிருந்து வருகிற அந்த மேன்மையான ரட்சிப்பின் மகத்துவமே எனக்கு போதுமானது. அதை வைத்தே நான் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியோடு கர்த்தரை சார்ந்து கொள்வேன் என்கிறதான அந்த நிச்சயம் அவனுக்கு இருந்தது. அதே போல் அந்த நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் சிலுவையினாலே பெற்ற மேன்மையை ரட்சிப்பை அடைந்த உடனே அவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உலகம் சிலுவையில் அறியப்பட்டாச்சு. யாரால? இயேசு கிறிஸ்துவினால. அப்போ உலகம் செத்து போச்சு. ஒரு கிறிஸ்தவனுக்கு உலகம் எப்படி என்ன ஆகி போச்சு? செத்து போச்சு. ஒரு கிறிஸ்தவனுக்கு உலகம் செத்து போச்சு. அப்போ உலகத்தினால் வருகிறதான எந்த விதமான ஆசாபாசங்களையும் நான் நேசிக்க முடியாது. எனக்கு கிறிஸ்து மட்டுமே போதும், கிறிஸ்துவின் சிலுவை மரணமே போதும். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டேன். அவர் சொல்கிறார், நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை எதையுமே என்ன செய்ய முடியாது, கரைப்படுத்த முடியாது. இது இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தினால் வருகிற நன்மையை நான் என்ன செய்ய மாட்டேன், பெற்றுக்கொள்ள மாட்டேன். உலகத்திலிருந்து வருகிற நன்மை எல்லாம் செத்து போன காரியம், அது குப்பை, எனக்கு தேவை கிடையாது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சிலுவையில் அறை உண்டேன், நானும் சிலுவையில் அறை உண்டேன். எதுக்கு சிலுவையில் நான் அறை உண்டேன் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறியப்பட்டேன்னு சொன்னால், நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டேன் அப்படின்னா, இனி உலகம் என்னை என்ன செய்ய முடியாது, எந்த விதத்திலும் பற்றி கொள்ள முடியாது. நான் யாருடையவன்? கிறிஸ்துடையவன். கிறிஸ்துடையவன். எனவே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்கள் எல்லாமே கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறது. எனவே என்னுடைய முழு நோக்கமும் கிறிஸ்து தான். அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் அவருடைய சிலுவை மட்டுமே, அந்த சிலுவையினால் அவர் பெற்ற அந்த ரட்சிப்பை மட்டுமே. என்னுடைய பார்வை எல்லாமே கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது. நான் உலகத்தை சார்ந்து, அதனால தான் அவர் சொல்றாரு, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டேன். இந்த 2 விஷயமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். அதுதான் அவர் அதான் சொல்றார், நான் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்றார். அதனால் நீங்கள் எதையோ மேன்மை பாராட்டிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் நானும் எனக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமே நான் மேன்மை பாராட்டுகிறேன். அதுவே எனக்கு மேன்மை, அதுவே எனக்கு முதலிடம். அது தவிர எனக்கு வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். இன்றைக்கி கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் எது மேன்மையான ஒரு விஷயம்? சிலுவையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நானோ என்று சொல்லுகிறேன். நானும் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். 2வது விஷயம், 16வது வசனம் பாருங்கள். கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை,
விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ரெண்டாவது பவுலுடைய மேன்மை என்ன தெரியுமா? புது சிருஷ்டியே என் மேன்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? புது சிருஷ்டினா என்ன அர்த்தம்? மறுவிருப்பு நான் அடைந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கிரியைகளினால் அல்ல, என்னுடைய முயற்சியினால் அல்ல, என்னுடைய அறிவினால் ஞானத்தினால் அல்ல, என்னுடைய செயல்பாடுகளினாலே, என்னுடைய சரங்காரசத்தினாலே அல்ல, நான் புது சிருஷ்டி அடைந்திருக்கிறேன். யாரால் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதான கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாக நான் புது சிருஷ்டியா இருக்கிறதே என்னுடைய மேன்மை. அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. நீ விருத்த சேதனம் பண்ண என்ன, நீ விருத்த சேதனம் பண்ணலைன்னா என்ன, அதை பற்றி கவலை கிடையாது. விருத்த சேதனங்கிறது மனிதனுடைய கிரியை குறிக்கிறது. ஆபிரகாமுடைய காலத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு அடையாளம் விருத்த சேதனம். எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது மற்ற ஜாதியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனம் என்பதை காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த புது இந்த விருத்த சேதனம் என்பது அது பிரித்தெடுக்கப்பட்டதான அடையாளம் மட்டுமல்ல, அந்த விருத்த சேதனம் எதற்கு அடையாளப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவை முன்னறிவிக்கிறதுக்காக ஒரு அடையாளப்படுத்தப்பட்டது. ஏன்னு சொன்னால் வேதமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உபாகமும் 16ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்க, விருத்த சேதனத்தினுடைய நோக்கத்தை அங்கே சொல்கிறாரு. உபாகமும் 10:16 வாசிங்க ஒருத்தர். இருதயத்தை நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இது யார் பண்ணுவா? உங்களுடைய சரீரத்தினுடைய அந்த ஆண்குறியுடைய நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணணும். இதுதான் கடவுள் கொடுத்ததான ஒரு சடங்கு. சரியா? இது ஒரு காரியம். இது எதுக்குன்னு சொன்னால், ஒரு நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி காட்டுவதற்காக. ஆனால் இதனுடைய அடையாளம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், இருதயத்தை நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுவதற்கு ஒருவர் வரப்போகிறார். அவர் தான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்காக தான் இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. இதை நீ மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ விருத்த சேதனம் பண்ணிட்டா உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிடும், உனக்கு பரலோகம் போயிடுவ அப்படிங்கிறதுக்காக நீ அதை மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது உன்னை ரட்சிக்கவும் முடியாது, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகவும் முடியாது. இருதயத்தினுடைய நுனித்தோலை யார் ஆப்ரேஷன் பண்ணுறது? அதை யார் சரிப்படுத்துறது? உன் ஆத்மாவுக்குள்ள பாவம் இருக்குது, அந்த ஆத்மா மரித்து போய் இருக்கிறது, அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். இதற்காக வேண்டி ஒருவர், அவர் பரிசுத்தமுள்ளவராக இந்த உலகத்துக்கு வர வேண்டும். அவர் எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டும். சிலுவையிலே எல்லாருடைய பாவத்துக்காக அவர் நொறுக்கப்பட வேண்டும், இரத்தத்தை சிந்தப்பட வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அவர் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். அதன் மூலமாக தான் அவனுக்கு என்ன உண்டு? மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. இதுதான் புது சிருஷ்டி என்று சொல்லுகிறார். இந்த புது சிருஷ்டி இப்போ நுனித்தோலை, சரீரத்தினுடைய ஆண்குறியினுடைய நுனித்தோலை நீ கட் பண்ணால் போதுமா? அது உனக்கு ரட்சிப்பை கொடுக்காது. அது உனக்கு ரட்சிப்பை கொடுக்குமானால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனது வீணாயிருமே. அப்போ எதுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகணும்? புரியுதா? அப்போ இந்த விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து வரப்போகிறார் என்கிறதான அடையாளத்தை காட்டுவதற்காகவும், ஜனங்களை பிரித்தெடுத்து இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்வதற்காகவும் ஆண்டவர் இந்த அடையாளத்தை என்ன செஞ்சார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் கொடுத்தார். அதே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது அவர் எட்டாவது நாளில் விருத்த சேதனம் என்ன செஞ்சிச்சு? அவருக்கும் பண்ணப்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, அவர் யூதனாக பிறந்தார்.
யூதனாய் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த விருத்த சேதனம் அடையாளம் பண்ணப்பட்டு இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த விருத்த சேதனம் பண்ணியிருந்து அப்படியே போயிருக்கலாமே, ஏன் சிலுவைக்கு போகணும்? புரியுதா? போதும்பா, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாச்சு, உங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இது யூதர்களுக்கு இந்த அறிவு இல்லாமல் போச்சு பாருங்க. மனிதனுக்கு என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ரட்சிப்பு என்னுடைய முயற்சினால் வரல, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினால் தான் வந்துருச்சு. இப்போ நான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். எனவே நான் எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அதை விட எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. நான் சர்ச்சைக்கு வந்ததுனால நான் மேன்மை பாராட்டலாமா? நான் தசமபாகம் கொடுக்கறதுனால நான் மேன்மை பாராட்டலாமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் திருவிருந்தில் நான் பங்கு பெறுறதுனால நான் மேன்மை பாராட்டலாமா? அல்லது சர்ச்சை கட்டுறதுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்ததுனால மேன்மை பாராட்டலாமா? உன்னுடைய கிரியைகளினால் ஒரு ஈமி அளவு கூட ஆண்டுடைய இரக்கத்திலிருந்து நீ மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாமே முழுக்க முழுக்க ஆண்டவருடைய எல்லா விதமான காரியமும் ரட்சிப்பும் அவருடைய தீர்மானம், அவர் செய்கிற செயல். இதில் ரட்சிப்பில் எந்த மனிதனுக்கும் பங்கு இல்லை என்பது. அப்போ மேன்மை, பவுலுடைய மேன்மை என்ன தெரியுமா? விருத்த சேதனம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் புது சிருஷ்டியான அந்த காரியம் தான் எனக்கு மேன்மை. புது சிருஷ்டியான அந்த காரியம், அதுதான் எனக்கு மேன்மை. என் மறுபிறப்பு அடைந்திருக்கிறேன், அதுதான் என்னுடைய மேன்மை. அவள் அப்படிப்பட்டவங்க புது சிருஷ்டியே என் மேன்மை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்கே ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. அதாவது பழைய ஒரு நபரை பழுது பார்த்து சரி பண்ணுற காரியம் அல்லது, எல்லாம் புதிதாயின அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வண்டியை கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க, சர்வீஸுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னால், இருக்கிற வண்டியிலிருந்து பழுது, அதாவது போன எல்லா பொருட்களையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு புதிய பொருளை பொறுத்துறது, அது ஒரு காரியம். அது புதுசாக என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் ஒரு மனிதன் டோட்டலாகவே செத்து போனவனாக இருக்கிறான், டோட்டலாகவே மரித்த நிலையில் இருக்கிறான், பாவத்தினால் மரித்த நிலையில் இருக்கிறான். எனவே அவன் அதாவது ஒரு மரித்த உறுப்பை எடுத்துகிட்டு இன்னொரு உறுப்பை மட்டும் பொறுத்துறது அல்ல, இருதயத்தின் நுனித்தோலை என்ன செய்ய வேண்டும், சரியாக்கப்பட வேண்டும். அப்போ புது சிருஷ்டி என்பது எல்லாம் அப்படின்னா ஒரு காரியம் கூட உன்னிடத்தில் இருக்கிற எந்த கிரியையும் உன்னை ரட்சிப்புக்கு உதவாது. முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உன்னுடைய சரீரத்தை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார், புதிதாக்குகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் அவர் என்ன செய்கிறார், கல்லான இருதயத்தையெல்லாம் என்ன செய்கிறாரு, நொறுக்கி போடுகிறார். அதான் எசேக்கியேலை பார்க்குறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் பாருங்க. எசேக்கியேல் 36:26. இப்போ இது யார் செய்கிறது? இப்போ இருதயத்தை எப்படி இருந்துச்சு அந்த இருதயம், அதே வசனத்தில் அவர் சொல்கிறார். இருதயம் எப்படி இருந்துச்சு, கல்லாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லாக இருந்த இருதயத்தை உன்னால் மாற்ற முடியாது, உன்னால் மாற்ற முடியாது. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு நவமான இருதயத்தை கொடுக்குறார். கல்லான இருதயத்தை தூக்கி போட்டு நவமான இருதயம் என்னது, புது இருதயம். ஒருத்தருக்கு ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆர்ட்டு செத்து போச்சுன்னா அந்த ஆர்ட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு ஆர்ட் என்ன செய்யணும், போடணும். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதிய இருதயத்தை உங்கள் உள்ளத்தில் புதிய ஆவி, அதாவது கல்லான இருதயத்தை
மாற்றி புதிய இருதயத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் புது சிருஷ்டி. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நான் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் பழைய ஆள் அல்ல, நான் புதிய ஆள், புதிய சிருஷ்டி. எனவே அதை குறித்து தான் நான் மேன்மைப்பார் 27வது வசனத்தில் பாருங்கள், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ எதுக்கு ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்தார்? எதுக்கு உங்களை ரட்சித்தார்? எதுக்கு உங்களை புதிதான ஆவியை கொடுத்துருக்கிறாரு, புதிய இருதயத்தை கொடுத்துருக்கிறார்? என்ன நோக்கம்? இங்கே அதையும் சொல்கிறாரு பாருங்கள். என்ன சொல்கிறாரு? உங்களை என் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். அதை நடக்க வைக்கிறவரும் அவர் தான். எதுக்கு? அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு, உன்னுடைய சுயத்தின்படி அல்ல, உலக பிரகாரமாக காரியத்தின்படி அல்ல, தேவனுடைய கட்டளையின்படி நடப்பதற்கு. அது மட்டும் இல்லை, என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் பண்ணுவேன். இதுக்காக தான் ஆண்டவர் புது சிருஷ்டியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், மறுபிறப்பு அடைய செய்திருக்கிறார். எனவே இதை குறித்து ஒரு மேன்மையான விஷயம் வேறு என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் வேறு என்னங்க இருக்கணும்? வேறு என்ன வேணும்? புது சிருஷ்டியை காரியம். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இது ஆண்டவருடைய உன்னதமான அற்புதமான விஷயம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார், விருத்த சேதனம். இது விருத்த சேதனம் அல்ல. இந்த விருத்த சேதனம் உங்களுடைய சரீரத்தில் செய்யப்படக்கூடியது. ஆனால் புது சிருஷ்டி என்பது அது உங்களுடைய இருதயத்தில் செய்யப்படுறது. உங்களுடைய இருதயம் செத்து போச்சு, உங்களுடைய ஆத்மா செத்து போச்சு. அது உயிர்ப்பிக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதை என்ன செய்கிறார்? நமக்கு செய்கிறார். அதை நமக்கு செய்கிறார். புது சிருஷ்டி மட்டுமல்ல, புதிய படைப்பு. அன்பினால் கிரியை செய்வதற்காக ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். கற்பனைகளை கைக்கொள்வதற்காக ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். எனவே புது சிருஷ்டியே இது காரியமாக இருக்கிறது. சரியா? யோவான் 3:3 பாருங்க. யோவான் 3:3. பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுதான் புது சிருஷ்டி. அப்போ மறுபடியும் பிறக்க செய்கிறார் ஆண்டவர். மறுபடியும் பிறக்க செய்கிறார். நாம் முதல் மறுபடியும்னா இது 2வது பிறப்பு. 3வது பிறப்பு என்னது? இது முதல் பிறப்பு என்னது? அந்த பாவத்தில் பிறக்கப்பட்டதான வாழ்க்கை. பாவத்திலே ஒவ்வொரு மனிதனும் பிறந்திருக்கிறான். அந்த முதல் பிறப்பு பாவத்தினாலே பிறந்திருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய நற்கிரியைகளினாலே அவனாகவே ரட்சித்து கொள்ள முடியாது. டோட்டலாகவே அவன் பாவத்தில் செத்து போயிட்டான். அதனால தான் நம்ம சங்கீதத்தில் கூட நம்ம படித்தோம். சங்கீதத்தில் என்ன படித்தோம்? கடவுள் இல்லை என்று, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகட்டவன். ஏன்னு சொன்னால், தேவனை தேடுகிறவன் இல்லை, அவனுக்கு உணர்வே கிடையாது. உணர்வு இல்லை அவனுக்கு. அவன் டோட்டலாகவே மறிச்சிருக்கிறான். அவனாகவே தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது, தேவனிடத்தில் சேர முடியாது. எனவே அவன் பாவத்தில் விழுந்து போயிருக்கிறான். இந்த முதல் பிறப்பை வைத்து நாம் என்ன செய்ய முடியாது? கடவுளிடத்தில் நெருங்க முடியாது. எனவே தான் கடவுள் மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். அந்த மறுபடியும் பிறக்க செய்வது தான் இங்கே சொல்கிறார். இங்கே நிக்கோதேமு என்கிறதான ஒரு நபரை குறித்து சொல்கிறார். இவன் இஸ்ரவேலர்களிலே ஒரு போதகனாக இருந்தும் கூட இந்த மறுபிறப்பை குறித்து அந்த அவனுக்கு என்ன இல்லை? அறிவே இல்லை. அவனே கேட்குற ஆண்டவர் சொல்கிறாரு மறுபடியும். அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்கள், ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிறக்கக்கூடுமோ அப்படின்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை
பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்கிறாரு, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் இது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்திலிருந்து போகிறது என்றும் உனக்கு தெரியாதே. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமு இவைகள் எப்படி ஆகும் என்று சொல்லி மீண்டும் கேள்வி எழுப்புறான். அதற்கு இயேசு சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்து இவைகளை அறியாமல் இருக்கிறாய். இன்றைக்கி ரட்சிப்பை குறித்து, மறுபிறப்பை குறித்து, புதிய சிருஷ்டியை குறித்து இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு அறிவில்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? இன்னும் சடங்காசாரத்தை பெற்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை அறியாமல் இருக்கிறார். என்னை நானே ரட்சித்து கொள்ள முடியும். 4 வாரம் சர்ச்சைக்கு போனால் ஞானஸ்தானம் எடுக்கிறது, புரியுதா? அப்புறம் சபையில் அங்கமாக இருக்கிறது. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதனால் நான் பரலோகம் போயிடுவேன். நான் தர்மம் பண்ணியிருக்கிறேன், 4 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்துருக்கிறேன், அதனால் நான் பரலோகம் போயிடுவேன். இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. நீ முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறியான்னு பாரு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியான்னு பாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே மறுபிறப்பு அடைய செய்திருக்கிறாரா? நீ பாவத்தை குறித்து தானே மனஸ்தாபப்பட்டியா? மனம் திரும்பினியா? இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீ விசுவாசித்தாயா? பாவரிக்கை ஜெபம் செய்து கிறிஸ்துவனிடத்தில் இரக்கத்தையும் பாவ மன்னிப்பு ரட்சிப்பையும் நீ பெற்றுக்கொண்டாயா? இது எல்லாமே தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு புது சிருஷ்டியே மேன்மை, விருத்த சேதனம் எனக்கு அவசியம் கிடையாது, சடங்கு அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சுயக்கிரியைகளினாலே திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய சுயக்கிரியைகளினாலே கடவுளை திருப்திப்படுத்த முடியவே முடியாது. நம்ம இன்னுமே பாவ சரீரத்தில் இருக்கிறதுனால நம்ம விழுந்து போயிட்டே இருக்கிறோம். பாவத்தில் அவ்வப்போது விழுந்து போய்கொண்டே இருக்கிறோம். மனம் திரும்புவதற்கு மீண்டும் 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 ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த திருவசனத்தின் மூலமாக நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, சிட்சிக்கப்படுகிறது. நீ பாவி என்பதை ஒவ்வொரு நாளும் வசனம் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே புது சிருஷ்டியினுடைய மேன்மை, எனக்கு விருத்த சேதனமோ, என்னுடைய சடங்காசாரமோ, என்னுடைய கிரியைகளோ நான் எதையுமே கடவுளுக்கு என்ன செய்ய முடியாது, மேன்மைப்படுத்த முடியாது. இதுதான் 2வது விஷயம். 3வது விஷயம், 3வது காரியம், 3வது மேன்மை எதுன்னு சொல்கிறாரு பவுல்? முதல் மேன்மை சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்றாரு. 2வது அவர் என்ன சொல்கிறாருன்னா, புது சிருஷ்டியே என்னுடைய மேன்மை, புது சிருஷ்டியே என் மேன்மை. 3வது என்ன சொல்ல வர்றாரு? வாசிங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தனாகிய இயேசுவினுடைய அச்சை அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். 3வது விஷயம், கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருப்பதே மேன்மை. இதுவே என்னுடைய மேன்மையானது. இப்போ பவுல் கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிறான். தரித்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளம் எனக்குள்ள இருக்குது. அவன் எப்படி அதை காட்டிருப்பான்? அவன் கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்கள் என்றால் என்ன? சொல்லப்போனால் ரோம அரசாங்கத்தில் அடிமைகளை என்ன செய்வாங்கன்னா விலைக்கு வாங்குவாங்க. அடிமைகளை விலைக்கு வாங்கி, இவன் என்னுடைய அடிமை என்று சொல்லி விலைக்கு வாங்குறான் இல்லையா அது எஜமான், அந்த அடிமையை விலைக்கு வாங்கி இவன் என்னுடைய அடிமை என்பதற்காக என்ன செய்வான்னு சொன்னால், இரும்பு நல்லா காய்ச்சி என்ன செய்வான்னா அவனுக்கு கையிலேயோ அல்லது நெத்திலேயோ என்ன செய்வான், அடையாளத்தை கொடுப்பான். இரும்பை நெருப்பில் காய்ச்சி கையிலேயோ அல்லது நெற்றிலேயோ என்ன செய்வோம், ஒரு அடையாளத்தை போடுவோம். போடும்போது அந்த அடிமை எனக்கு அடையாளம், இது இவன் என்னுடைய அடிமை என்பதற்கான அந்த நெருப்பு தழும்பு இருக்கு இல்லையா, அதுதான் அடையாளம். புரியுதா? அதே போல் ஒரு போர் வீரன் அவனுக்கு என்ன அடையாளம்னு சொன்னால், ஒரு போர் வீரன் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு
முத்திரை பதிப்பது அவனுக்கு கொடுக்கப்பட்டதன் அடையாளம். இப்போ ஒரு இராணுவ வீரன் களத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அவன் இராணுவ வீரன், இவன் இந்த நாட்டு இராணுவ வீரன் அல்லது வெளிநாட்டு இராணுவ வீரன் சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவனுக்குன்னு என்ன செய்யுது? சீருடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவனுக்குன்னு ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கும். முத்திரை சீல் இருக்கும் கையிலையோ அல்லது அவனுடைய உடையிலையோ ஒரு சீல் இருக்கும். அந்த சீல் இருந்தால் மட்டும்தான் அவன் இந்த நாட்டினுடைய பிரஜை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? கண்டு கொள்ள முடியும். அதே போல தான் பவுலுக்கும் கிறிஸ்துவனுடைய அடையாளங்களை தரித்து கொண்டிருந்தான். அவனுக்கும் அந்த அச்சு அடையாளங்கள் என்ன செஞ்சிச்சு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை நான் தரித்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் இனிமே என்னை வருத்தப்படுத்த முடியாது. ஏன்னா சிலுவையை நான் அடையாளமாக தரித்து கொண்டிருக்கிறதுனால, அதை நான் மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால, புது சிருஷ்டியை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால இந்த தழும்புகளும் எனக்குள் என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவனுடைய மூணாவது காரியம் அச்சு அடையாளத்தை தரித்து கொள்வது என்பது என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அவனுக்கு உண்டான காயத்தை சொல்லுகிறார் பவுல். அவன் எப்படி கிறிஸ்துவின் அச்சு அடையாளத்தை தரித்து கொண்டான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்கள். 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய மரணத்தை, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 8வது வசனத்தில் சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதும் இல்லை, கலக்கம் அடைந்து முறிவடைவதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்ச்சி அவர் சொல்கிறாரு பாருங்கள். 11ஆம் அதிகாரம், அதாவது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை பாருங்கள். 24-25 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிளாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறிவுண்டேன், 3 தரம் கப்ப தேசத்திலே இருந்தேன், கடலிலே ராப்பகலும் முழுவதுமாய் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலாலும் கள்ளரால் வந்த மோசங்களாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களாலும் பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்திலும் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள் கள்ள சகோதரத்தில் உண்டான பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும் அநேக முறை கண்விழிப்புகளினாலும் பசியினாலும் தாகங்களினாலும் அநேக முறை உபவாசங்களினாலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் எல்லா சபைகளை குறித்து உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்கியிருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிப்பதற்காக பவுல் செல்லும்போது லிஸ்ரா என்கிறதான அந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது கல்லாலேயே அடித்தாங்க. யாரை? பவுலை. அப்போ கல்லாலேயே அடித்து செத்து போயிட்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த கல் ஒவ்வொரு கல்லும் அடிக்க போது அது கிறிஸ்துவனுடைய தழும்பு அங்கே என்ன செய்யுது? உருவாக்கு. அந்த காயம் என்ன சொல்லுது? அந்த காயத்தினுடைய தழும்பு என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் மட்டும் நான் அடிபட்டேன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிமித்தமாக நான் அடிபட்டிருக்கிறேன். அவனுடைய கண்களில் ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு. எப்போ? அந்த முள் எப்படி வந்துச்சு அவனுக்கு? அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். போன செய்தியில் நம்ம பார்த்தோம், அவன் பெரிய எழுத்தை எழுதுவதற்கான காரணம் என்னென்னா அவன் கண்ணில் ஒரு பலவீனம் இருந்துச்சு.
இப்போ அந்த பலவீனம் எப்படி வந்துச்சு? கிறிஸ்துவை அவன் நேரில் பார்த்த உடனே அவன் கீழே விழுந்து பார்வை இழந்து போனான். அதனுடைய தழும்பு. அப்போ இந்த தழும்புகள் எல்லாம் நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அவன் ஒருவேளை சட்டையை கழட்டி காட்டியிருக்கலாம். யார்? பவுல். என்னை நீங்கள் வருத்தப்படுத்த முடியாது. நான் சிலுவையை சுமந்து, அதாவது சிலுவையை மேன்மை பாராட்டி, புது சிருஷ்டியை மேன்மை பாராட்டி, நான் இயேசு கிறிஸ்துனுடைய அவரிடத்தில் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணி விட்டுட்டு, அவரிடத்தில் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான உன்னதமான பணியை நான் பெற்றிருக்கிறேன். அந்த பணியை நிறைவேற்றுவதனால் வந்த துன்பத்தின் நிமித்தமாய், பாடுகளின் நிமித்தமாய் நான் அடிபட்டிருக்கிறேன், இதோ காயப்பட்டிருக்கிறேன், இதோ இந்த தழும்புகளை பாருங்கள் என்று சொல்லி காட்டியிருக்கலாம். சட்டை கழட்டி காட்டியிருப்பான் இல்லையா? அந்த தழும்புகள் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பெற்ற தழும்புகள். இதை தான் அவன் சொல்கிறான், கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கிருபையின் உபதேசத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. யார் பிடிச்சது? கிறிஸ்து இயேசு என்னை பிடித்தார். என்னை பிடித்தார். நான் அவரை பிடிக்க போனேன், அவர் என்ன பிடிச்சிட்டார். நான் அவரை பிடிக்க முடியல. பவுல் எப்படி போனான்? சவுலாய் கிறிஸ்துவர்களை கொலை செய்வதற்கு அவன் போனான். அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவனை பிடித்தார். அப்போ அவன் சொல்கிறான், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய், எப்படிங்க? ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அதனால தான் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிமித்தம் ஏதாவது தழும்பு இருக்கா? நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய அச்ச அடையாளங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? தரித்து கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியுமா? ஒரு கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டுட்டான்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டு சபையில் அவன் சேர்ந்துட்டான்னு சொன்னால், அவன் என்ன செய்யணும்னு சொன்னால், கிறிஸ்துவின் நிமித்தமாய் அடிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபட வேண்டும், கிறிஸ்துவின் நிமித்தமாய், சிலுவையின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அவன் அகுமானப்பட வேண்டும். இந்த காயங்கள், இந்த தழும்புகள் நீங்கள் காட்டாமல் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்ன்றார். கிறிஸ்துவின் தழும்புகளை நான் தரித்து கொண்டேன்றார். அப்போ பவுலுடைய மேன்மை என்ன? 3. ஒன்று என்னது? சிலுவையை குறித்தே நான் மேன்மை அல்லாமல் வேறு எதை குறித்து நான் மேன்மைப்பான்? சிலுவையே என் மேன்மை. 2வது, புது சிருஷ்டியே என் மேன்மை. 3வது, கிறிஸ்துவின் தழும்புகளை நான் தரித்து கொள்வதே என்னுடைய மேன்மை. இதனால் அவன் பெற்ற நன்மை என்ன தெரியுமா? அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, கடைசியாக அந்த வசனத்தை பாருங்கள். 16வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிங்க. 16வது வசனத்தையும் 18வது வசனம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவளுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலர்களுக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. அப்போ நீ எதையெல்லாம் மேன்மையாக எண்ணி செயல்படுறியோ உனக்கு அதற்கான பலனை கடவுள் என்ன செய்கிறார்? கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? முதல்ல சமாதானம், 2வது இரக்கம், 3வது 18வது சொல்ல பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அப்போ சமாதானம், இரக்கம், கிருபை, இது கடவுள் நமக்கு நம்ம ஆவியுடனே கூட கொடுக்குறார். அது ஈவாக நமக்கு கொடுக்குறார். இதுதான் நமக்கு கடவுள் நமக்கு கொடுக்குற சொத்து. பெரிய சொத்து என்ன தெரியுமா? சமாதானம். என்னது இருக்குதா? சமாதானம் நம்மக்கிட்ட இல்லை. சமாதானம் இல்லை.
இன்னுமே நம்ம சமாதானம் அடையலை. ஆனால் கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்குதா? இந்த சமாதானம் தான் பவுலுக்கு இருந்துச்சு. அந்த சமாதானத்தை தான் நமக்கு கொடுக்குறாரு. கலாத்தியர் மக்களுக்கு கொடுத்தாரு அந்த சமாதானத்தை. சமாதானமும் இரக்கமும். என்ன இருக்கும்? அந்த கலாத்தியர் மக்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் மீண்டும் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, கள்ள உபதேசத்துக்கு போயிட்டாங்க. மீண்டும் அவங்களுக்கு இரக்கம் வேணும். அந்த இரக்கத்தை மீண்டும் பவுல் என்ன செய்கிறாரு? வேத வசனத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, கிருபை, அதுவும் இயேசு கிறிஸ்துவுடையது. இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பொழிந்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுக்குற கிருபை, ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுக்குற கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா இங்கே நம்ம அமர்ந்திருக்க முடியாது. அந்த கிருபை இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. இந்த கிருபை சிறப்பான கிருபை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மற்றவங்களுக்கு கொடுத்தது பொதுவான கிருபை. அந்த பொதுவான கிருபையை அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு சிறப்பான கிருபை என்ன தெரியுமா? சிலுவையை குறித்தது மேன்மை, புது சிருஷ்டியை மேன்மை. அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவின் நச்சு அடையாளங்களை தரித்து கொள்வதே மேன்மை. அப்படி செய்யும்போது இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற முடியும். என்னது? சமாதானமும் இரக்கமும் கிருபையும். இதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னார். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 3 காரியத்தினுடைய மேன்மையை அறிந்து, அதுவே என்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம், அதுவே என்னுடைய சொத்து என்று சொல்லி நாம் காணப்படும் போது மட்டும்தான் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கலாத்தியர் நிருபம் இன்றையோட முடிய போகிறது. இதில் நமக்கு சில பாடங்கள் என்னன்னு சொன்னால், உலக பெருமை ஒரு வேளை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஒரு வேளை உலகத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டி இருப்பேனானால், அல்லது என் கணவனை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, எனக்கு இருக்கிற சொத்துக்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேனானால், அதை நீங்கள் உதறி தள்ள வேண்டும். சிலுவையை மேன்மை பாராட்டுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, உலக கவர்ச்சிகளுக்கு நம்ம மறிக்கணும். உலகத்துக்காக, உலகத்தினுடைய இச்சைகளுக்கு நாம் சிலுவையிலே மறிக்க வேண்டும். சடங்காசார வழிபாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கக்கூடாது. சடங்குகளுக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் அடைஞ்சிருக்குதான்னு பாருங்கள். சரீரத்தை அல்ல, புது சிருஷ்டியை காரியம், உண்மையான ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமான பாருங்கள். அது மட்டும் இல்லை, எப்பொழுதும் ஆண்டவருடைய கிருபையையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் சார்ந்து கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்பொழுதும் அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். இதை நாம் செய்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம்.